வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். நான்வெஜ் சாப்பிடாத வெஜிடேரியன்ஸுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று செய்ய போகிறேங்க. சோயா பிரியாணி தாங்க. சோயா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நான் கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ 1 கப்பு அளவுக்கு சோயாவை அதில் போட்டு நான் கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதை வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அதனோட ஸ்மெல்லாம் போகும், நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். அப்போ நம்ம பிரியாணியில் அதை சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கொஞ்சமாக வெந்த உடனே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை 2 தடவை குளிர்ந்த நீரில் போட்டு அலசி எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பிரியாணி அரைக்கிறதுக்காக என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்க்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 3 ஏலக்காய், 1 துண்டு கல்பாசி, 1 ஜாவித்திரி, 4-5 பட்டை, 6 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் வச்சுருக்கிறேன் அடுப்பில். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பிரியாணி இலையை சேர்த்துட்டேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் நறுக்குனதையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் நான் மசாலா சாமான்லாம் போடலை, ஏன்னா நான் அரைச்சதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ நான் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி பிடிஞ்சி எடுத்து வச்சிருக்கிற சோயாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சோயாலையும் நிறைய ரெசிபி செய்யலாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த சோயாவில் சில்லி கிரேவி எல்லாம் செய்யலாங்க. கிரேவி எல்லாம் செஞ்சோம்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் எப்போவுமே செய்கிற சாப்பாட்டு அரிசி தாங்க செய்ய போகிறேன். நீங்கள் வேணுன்னா தனியாக அதுக்காக பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா அரிசியோ எடுத்துக்கலாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி குக்கரை மூடியை மட்டும் மூடி வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க. அதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் தண்ணி எக்ஸஸ் ஆச்சுன்னா பிரியாணி குழஞ்சிருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் சாதம் வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சப்பையாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுங்க, கடைசியில் சேர்க்க முடியாது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், விசில் அடங்கினே பிரியாணியை திறந்து பார்க்குறோம். சூப்பராக இருக்குங்க. சோயா பிரியாணி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.